வணக்கம். வள்ளுவரே, நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம்னு சின்ன வயசில் உலக நீதியில் படிச்சிருக்கேன். அது என்ன வள்ளுவரே நெஞ்சார பொய் சொல்வது? அப்பனே, சில சமயம் குழப்பத்தில் பொய்யை மெயினை நம்பி பிறரிடம் சொல்லிடுவோம். அப்படி தெளிவில்லாமல் புரியாமல் சொல்கிற பொய்யை மன்னிச்சிடலாம். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு உண்மைன்னு தெளிவாக தெரிஞ்ச ஒன்றை ஏதோ ஒரு லாபத்துக்காக மறைச்சி பொய் சொன்னோம்னா நம்ம மனசு அந்த பொய்யை சுட்டி காட்டி குத்தி காட்டி வாழ்நாள் முழுக்க வருத்திக்கிட்டே இருக்கும். அதைத்தான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு வாய்மை அதிகாரத்தில் 293வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாம் மனசறிஞ்சு பொய் சொல்லி அதனால் பயன்பெற்றால் வாழ்நாள் முழுக்க அந்த பொய்யை மனசு குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசார பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.